கூடாத ஆசை சிறுகதை ஆசிரியர் ஜெயலக்ஷ்மி அவர்கள். என்ன சாமி ஐயப்பா, சாவதானமா குந்திக்கிட்டு இருக்கியே, விஷயம் தெரியாதா உனக்கு? என்ன மாதிரி என்ன? என்ன விஷயம்? பூவங்குடி மிராசுதார் இருக்கார்ல, சின்ன பண்ணையாரா இல்லை பெரிய பண்ணையாரா? பெரிய பண்ணையாரு தான். நல்ல மனுஷனாச்சே. அவருக்கு என்ன? அவருக்கு ஒன்றும் இல்லை. அவருடைய கையில் போட்டிருந்த வைர மோதிரம் குளிக்கும்போது கை நழுவி குளத்தில் விழுந்துடுச்சாம். அப்படி சொல்லு நானாம். உற்சாகம் கரை புரண்டு ஓடியது சாமி ஐயப்பனுக்கு. கிணறு மூழ்கிறவனுகெல்லாம் வந்து குவிஞ்சிட்டாங்களாம் பூவங்குடியில். மோதிரத்தை எடுத்து கொடுக்கிறவனுக்கு 50 ரூபாய் இனாமாம், வேட்டியாம் என்று கூறினான் மாறி. நீ போன, இதோ கிளம்பிட்டேன் என்று குதித்து எழுந்தான் சாமியப்பன். மாறி சென்று விட்டான். வள்ளி, வள்ளி, அந்த அறிவு கூடையை எடுத்துட்டு வா, குதூகலம் பொங்க கூறினான் சாமி ஐயப்பன். 2 நாட்களாகவே உனக்கு உடம்பு நல்லா இல்லை. இன்னைக்கு போய் தண்ணியில் ஊறிக்கிட்டு கிடந்தா உடம்புக்கு ஆகுமா என்று கேட்டுக்கொண்டே குடிசை நின்றும் வெளியே வந்தாள் வள்ளி. எல்லாம் ஆவும், நீ கொண்டா கூடைய. ஒரு நாளைக்கெல்லாம் கிணறுங்க மூழ்கினா 1 ரூபா காசு கிடைக்க மாட்டேங்குது. நாலனா காசு கொடுக்க ஒவ்வொருத்தரும் மூக்கால அழுகுறாங்க. உடம்பு பார்த்த முடியுமா? சொல்ல சொல்லையா 50 ரூபாய் இல்லை என்றான் சாமி ஐயப்பன். உன்னை போல எத்தனை பேருங்க வந்திருப்பாங்களோ அங்கே என்றாள் வள்ளி. எத்தனை பேருங்க தான் வரட்டுமே, நம்மளை மிஞ்சிக்க யாராலையும் முடியாது புள்ள, யாராலையும் முடியவே முடியாது என்று மாறி மார் தட்டினான். ஆண்டவன் புண்ணியத்தில் மோதிரம் என் கையில் அகப்படணும். பண்ணையார்கிட்ட ரூபாயை வாங்கிக்கின்னு நேராக பஜாருக்கு போய். பஜாருக்கா? ஆமாம் வள்ளி, உனக்கு வெள்ளித்தோடு வாங்கியார போகிறேன் என்றான் முண்டாசை இழுத்து கட்டிக்கொண்டே சாமி ஐயப்பன். என்னமோ உன் இஷ்டம் என்று கூறி நீண்ட பெருமூச்சை விட்டாள் வள்ளி. அப்படி சொல்லாத வள்ளி, இன்னைக்கு எனக்கு பெரிய அதிர்ஷ்டமே வரப்போகுதாக்கம். ஆஹா, இப்படியே பண்ணையார் வீட்டு நகைங்க ஒவ்வொன்றா அந்த குளத்தில் விழவேணுமடா ஆண்டவனே என்று கூறியபடி புறப்பட்டான் சாமி ஐயப்பன். ஆசைய பாரு, ஆசைய என்றாள் வள்ளி. அவன் சீட்டி அடித்து கொண்டே சென்றான். அவன் போன திசையையே வள்ளி கவலையுடன் பார்த்து கொண்டு நின்றாள். நல்லபடியாக கணவன் திரும்பி வர வேண்டுமே என்கின்ற கவலை வள்ளியின் இதயத்தை அரித்து பிடுங்கியது. அப்படியே வாசல் படி அருகிலே உட்கார்ந்து விட்டாள். எல்லாம் உன்னால வந்த வினைதான். நீதான வெள்ளைத்தோடு வேணுமென்று ஆசையோடு கேட்ட என்று உள் மனம் அவளை இடித்து காட்டியது. அதனால் என்ன, அவர் தினமும் போகவில்லையா கிணறு மூழ்க என்றாள் இவள். கிணறு மூழ்க போவான், இன்று குளத்தில் மூழ்கி தேடல்லவா போயிருக்கிறான். அதுவும் அந்த குளம் பெரிய குளம், ஆழமான குளம். முதலிங்க கூட அதில் இருக்கிறதா சொல்கிறாங்களே என்று பீதி அடைந்தது உள்ளம். அடப்பாவமே, நான் எதற்கு வெள்ளைத்தோடு வேணுமென்னு கேட்டு தொலைச்சேன் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள் வள்ளி. நானா கேட்டேன்? அடுத்த கணமே அவள் உள்ளம் கேட்ட கேள்வி இது. அன்று ஒரு நாள் இரவு நேரம் வானத்தில் முழு நிலா மிதந்து சென்று கொண்டிருந்தது. அதன் வெள்ளொளியால் வையகமே வெள்ளி முலாம் பூசியது போல பளபளத்து கொண்டு இருந்தது. தவழ்ந்து வந்து கொண்டிருந்த தென்றல் சுகந்தத்தை பரப்பி கொண்டிருந்தது எல்லா இடங்களிலும். அரை வயிற்றுக்குத்தான் இருவரும் கஞ்சி குடித்திருந்தார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு அதில் ஒரு திருப்தி. வள்ளியின் வாயிலே வெற்றிலை குழம்பி கொண்டிருந்தது. அவனும் போட்டிருந்தான். அவளை உற்று பார்த்தான் அவன். சூழ்நிலை அவனுக்கு போதையை ஊட்டியது. வள்ளி என்றான். என்று முணங்கினாள் அவள். நீ இப்போ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? ம் பொய் சொல்லலை வள்ளி, நிஜமாத்தான் சொல்கிறேன். ஏற்கனவே நீ அழகான பொண்ணு, இப்போ முழுவாம வேற இருக்கிறல்ல, அதனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க. நீ வேணுமுன்னா கண்ணாடியில் பார்த்துக்க. நாளைக்கு ஒரு அனாவுக்கு கண்ணாடி வாங்கி வரட்டுமா? அவன் ஆசையாக சகஜமாகத்தான் கேட்டான். ஆட, நீ சும்மா இரு என்று சினுங்கினாள் வள்ளி வெளிப்படையாக. உள்ளம் மட்டும் உள்ளூர சிலுசிலுக்காமல் இல்லை. அவளும் ஒரு பெண்தானே.
வள்ளி. ம். வள்ளி. மௌனமாக இருந்தாள் அவள். ஏ வள்ளி, ஏனாம் முழுவாம இருக்கிறப்ப பொம்பளைங்களுக்கு எது மேலேயாச்சும் ஆசை உண்டாகும்னு சொல்கிறாங்களே, அது நெசம்தானா? பேச்ச பாரு பேச்ச. கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. வெக்கம் என்ன புள்ள இதில்? சும்மா சொல்லு. எனக்கு தெரியாது போ. சொல்லுங்கிறேன். ஆமாம், அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்படின்னா உனக்கு எது மேலே ஆசை? எனக்கு ஒன்று மேலேயும் ஆசை இல்லை. பொய். பொய்னா போ. சொல்லுனா சொல்லுவியா? உலகத்து பொம்பளைகளுக்கு எல்லாம் இருக்கிற ஆசை உனக்கு மட்டும் இல்லாமல் போகுமா? ராணி அம்மாளுக்கு இருக்கும், பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்காது என்று வள்ளி சிறிது கோபத்துடன் சொன்னாள். உனக்கு இருக்கத்தான் செய்யும். என்னால் ஒன்றும் செய்து தர முடியாதுன்னு நீ சொல்ல மாட்டேங்கிற, அப்படித்தானே? இரு புள்ள இரு என்று கோபத்துடன் எழுந்தான் சாமி ஐயப்பன். உட்கார சொல்கிறேன் என்று அவன் கையை பிடித்து அமர்த்தினாள் வள்ளி. அப்போ சொல்லு. எனக்கு காதுக்கு ஒரு வெள்ளத்தோடு வேணும்னு ஆசை என்று கூறினாள் வள்ளி நாணம் பொங்க. போ, இவ்வளோதானா? எவ்வளோ ரூபாய் இருக்கும் என்று கேட்டான் அவன் வெகு அலட்சியமாக. கோடி வீட்டு ராஜாயி நேற்று வாங்கி இருக்கா, 50 ரூபாயாம் என்று கூறினாள் வள்ளி. 50 ரூபா? வள்ளி, இன்னைக்கு சொல்கிறேன், உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் நான் வெள்ளைத்தோடு வாங்கி போடாவிட்டா என் பெயர் சாமி ஐயப்பன் இல்லை என்று தட்டி கொண்டான் அவன். அதற்கு பிறகு அவர்களுக்கு அன்று இரவு சொர்க்கமாகத்தான் இருந்தது. இதுதான் நடந்தது. அவளாக அவனிடம் வேண்டுமென்று கேட்கவில்லை. அவள் கேட்கும்படி அவன் நிர்பந்தித்தான். அவள் கேட்டுவிட்டாள். அது இவ்வளவு தூரம் கொண்டு போய்விடும் என்று அவள் கண்டாளா? சுறுசுறுப்பாக எழுந்திருந்தாள் வள்ளி. களைத்து வரும் கணவனுக்கு பிடித்தமான உணவு தயாரிக்க பரபரவென்று வேலை செய்தாள். களவங்கீரை குழம்பும் காளான் பொரியலும் நொடியில் தயாராகிவிட்டன. பசு மஞ்சள் பூசி பட்டாக குளித்துவிட்டு பெங்களூரு அரக்கு கலர் குங்குமம் நெற்றியில் பளிச்சென்று விளங்க குடிசையின் வாசலில் வந்து நின்றாள். விழிகள் அவன் வரும் வழிமேல் பதித்து நின்றன. நின்றாள், அப்படியே நின்றாள். கால்கள் சோர்ந்து விழுந்தன. உட்கார்ந்து விட்டாள் அப்படியே. அவள் அப்படி எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தாளோ தெரியாது. உச்சி பொழுதுக்கும் மேலாகிவிட்டது. திடுக்கிட்டு எழுந்திருந்தாள் வள்ளி. தெருவோடு போய்கொண்டிருந்தான் மாறி. அண்ணா, பூவங்குடியிலிருந்து தானே வர, அது வரலையா என்று கேட்டாள் ஏக்கம் பொங்க. உன் புருஷனோட பிடிவாதத்தை கேட்கவும் வேணுமா? 5-6 பேருங்க கை சலைத்து போய் எழுந்திருந்து போயிட்டானுங்க. இவன் மட்டும் மோதிரத்தை எடுத்து விட்டுத்தான் மறுவேலைன்னு ஒரே பிடிவாதமாக மூழ்கிவிட்டே இருக்கான் என்று கூறினான் மாறி. ஐயோ, அதுக்கு உடம்பு சரியில்லையே, இவ்வளோ நேரமாக தண்ணியில் ஊறினா வள்ளிக்கு அழுகை வந்துவிடும் போல இருந்தது. நான் எவ்வளவோ சொல்லிவிட்டேன், அவன் கேட்கல, மாறி போய்விட்டான். வள்ளிக்கு பயம் பிடித்து கொண்டது. காலையில் போன புருஷன் இன்னுமா வராமல் இருப்பாரு? அவருக்கு என்னவோ ஏதோ தெரியலையே என்று வாய் விட்டு அரற்றியபடி சிமினி விளக்கை கொளுத்தினாள். கால் வயிற்று எண்ணெயில் கொழுந்து விட்டு எரிய முடியாமல் முணுக் முணுக்கென்று எரிந்தது சிமினி. உள்ளுக்கும் வாசலுக்கும் 1000 நடை நடந்தாள் வள்ளி. கால்கள் தான் கடுத்தன. பசி வயிற்றை புரட்டியதானால் சாப்பிட பிடிக்கவில்லை. உட்காருவதும் எழுந்து இருப்பதுமாகவே இருந்தால் நேரம் ஊர்ந்து கொண்டே இருந்தது. நெஞ்சம் உழன்று கொண்டே இருந்தது. 9 மணி சங்கு ஊ என்று ஓலமிட்டது. தெரு கோடியில் முக்காடிட்ட உருவம் ஒன்று ஊர்ந்து வருவது தெரிந்தது. விழிகளை விரித்து பார்வையை வெகு தூரம் ஓடவிட்டாள். சந்தேகமே இல்லை, அது சாமி ஐயப்பன் தான். குடிசைக்குள் போய் ஓலையை கொளுத்தி தண்ணீரை காய போட்டாள். பிறகு வாசலுக்கு ஓடி வந்தாள். எதிரே வந்த அவன் உடல் அவள் மீது உராய்ந்தது. இந்தா புள்ள, இதை சீக்கிரமா காதில் போட்டுக்க என்று கூறி அவன் ஒரு காகித பொட்டலத்தை அவளிடம் கொடுத்துவிட்டு குடிசைக்குள் சென்றான். நிலவு வெளிச்சத்தில் அவன் கொடுத்த பொட்டலத்தை பிரித்து பார்த்தாள் வள்ளி. ஒரு ஜோடு ரங்கூன் கமலத்தோடு பளபளவென்று டால் அடித்தது அவள் கையில். அங்கேயே வெளிச்சத்தில் உட்கார்ந்து போட்டுக்கிட்டு வா, குடிசைக்குள்ளிருந்து குரல் கொடுத்தான் அவன்.
காதில் இருந்து வெள்ளை நெட்டியை உருவி போட்டுவிட்டு புது தோடுகளை அதில் அணிந்து கொண்டு குடிசைக்குள் சென்றாள். சோறு திங்க வாயேன், சுருட்டி மடக்கிக்கின்னு படுத்துட்டியே, உனக்கு பசிக்கலையா என்று கேட்டாள். தோடு போட்டுக்கினியா? அவன் குரல் ஒரு மாதிரியாக இருந்தது. போட்டுக்கிட்டேன் என்றாள் வள்ளி. விளக்கை எடுத்துக்கிட்டு இப்படி என்கிட்ட வா என்றான் அவன். அப்படியே வந்தாள் வள்ளி. விளக்கை அவள் முகத்துக்கு நேராக தூக்கி பிடித்து கொண்டான் இடது கையினால். வலது கையால் அவளுடைய மோவாயை திருப்பி இப்படி திரும்பு என்று கூறினான். சுரீர் என்றது அவளுக்கு. இதென்ன இப்படி கொதிக்குது உன் கை என்று பதறினாள். கைகள் அவன் கன்னத்தில் பதிந்தன. மழுவாக கொதித்தது. காற்றல்ல அடிக்குது, ஐயோ நான் என்ன செய்வேன் என்று கூறி விம்மத் தொடங்கிவிட்டாள் அவள். எதுக்கு புள்ள கூச்சல் போட்டு கலாட்டா பண்ணுற? ரொம்ப நேரமாக தண்ணியில் இருந்தது. கொஞ்சம் சூடு தாங்காட்டியும். சரிதான் போ, நீ போய் சோறு தின்னு என்றான் அவன் அசட்டையாக. நீ வரவில்லையா என்று கேட்டாள் அவள். எனக்கு வாய் வேப்பங்காயா இருக்குது, ஒன்றுமே பிடிக்கல, நீ போய் சாப்பிடு என்றான் சாமி ஐயப்பன் திரும்பி படுத்து கொண்டே. மறுபடியும் கொஞ்சம் ஓலையை கொளுத்தி போட்டு ஏதோ அவளுக்கு தெரிந்த கஷாயத்தை வைத்து கொடுத்தாள் கணவனுக்கு. அவள் ஆசையுடன் சமைத்த களவங்கீரை குழம்பும் காளான் பொரியலையும் அவர்கள் வீட்டு சொரிநாய் அன்று சுவைத்து சாப்பிட்டது. பொழுது விடிந்த பிறகும் சாமி ஐயப்பனுக்கு ஜுரம் குறையவில்லை. கவலையுடன் வைத்தியரை அழைத்து வந்து காட்டினாள் வள்ளி. வைத்தியர் ஏதேதோ சூரணம் மாத்திரை எல்லாம் கொடுத்துவிட்டு போனார். மேலும் 2 நாட்கள் நகர்ந்தன. சாமி ஐயப்பனுக்கு ஜுரம் அதிகமாகிவிட்டிருந்தது. தன் நினைவையின்றி அவன் பிதற்றி கொண்டு இறந்தான். வைத்தியர் அன்று ஊரில் இல்லை. செய்வது அறியாது கண் கலங்கி நின்றாள் வள்ளி. வேண்டாத தெய்வங்களுக்கு எல்லாம் வேண்டிக் கொண்டாள். ஒன்றும் பலன் இல்லை. வேறு வழியே இல்லாமல் டாக்டர் கஜபதியிடம் ஓடினாள். அவர் கால்களை பற்றி கொண்டு கெஞ்சினாள். கஜபதி வந்து சாமி ஐயப்பனை பரிசோதித்து பார்த்தார். அவர் முகம் வெளிரி போயிற்று. என்னங்கய்யா? பதறினாள் பேதை. இது ஒரு கடுமையான விஷ ஜுரமாச்சேம்மா. நான் மருந்து எழுதி தருகிறேன், வாங்கி வா. ஊசி போட்டு உள்ளுக்கும் மருந்து கொடுத்தா ஒரு கால் பிழைக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது என்று கூறி மருந்து எழுதி கொடுத்தார் டாக்டர். 2ம் என்ன விலை இருக்குமுங்க? பொங்கி வரும் அழுகையின் நடுவே கேட்டாள் வள்ளி. குறைந்தது 40 ரூபாய் இருக்கும் என்றார் டாக்டர். 40? அவ்வளவுக்கு நான் எங்கே சாமி போவேன்? நடுநடுங்கினாள். நான் என்னம்மா செய்யட்டும்? எனக்கு ஃபீஸ் வேண்டாம், மருந்தை வாங்கித்தானே ஆகணும். நீ பணத்தை கொண்டு வந்து என் வீட்டில் கொடு. நானே வேண்டுமானால் டவுனிலிருந்து மருந்தை வாங்கி வர சொல்கிறேன். அவ்வளவுதான் என்னால் செய்யக்கூடியது என்று கூறி சென்று விட்டார் டாக்டர். கையை பிசைந்தாள் வள்ளி. 40 ரூபாய்க்கு அவள் எங்கே போவாள்? தலையில் கையை வைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டாள் செயல் அற்று. பளிச்சென்று நினைவு வந்தது வள்ளிக்கு. 9 மாத கர்ப்பிணி. இளைக்க இளைக்க நடந்தாள். மனதின் வேகம் முன்னே தள்ளியது. உடலின் பாரம் பின்னே அழுத்தியது. இழுத்து பிடித்து கொண்டு எப்படியோ நடந்துவிட்டாள். 4 மைல்களை கடந்து வைரநாதம் செட்டியார் கடைக்கு வந்துவிட்டாள். செட்டியாரிடம் அந்த காகித துண்டையும் தோடுகளையும் வைத்தாள். சாமி, 4-5 நாளைக்கு முன்னால தான் இந்த தோட்டை உங்ககிட்ட வாங்கி வந்தாரு. இப்போ கண்ணு முழிக்காம கிடக்காரு. நீங்கள் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இதை எடுத்துக்கிட்டு ரூபாயை கொடுத்தீங்கன்னா. மேலே கூற முடியாமல் ஓவென்று அழுதுவிட்டாள் வள்ளி. செட்டியார் தோட்டை மேலும் கீழுமாக திருப்பி திருப்பி பார்த்தார். 4 நாள் தான் ஆகுதுங்கிற, ரொம்ப அழுக்கேறி கிடக்குதே. 30 ரூபா தரேன், வாங்கிக்கிட்டு போ என்றார். ஐயோ சாமி, மருந்து விலையே 40 ரூபாய் ஆச்சுதுங்களே. என்னமோ உளறினாள் பாவம் அவளை. செட்டியார், சரி, மேலே 5 வேணுமானால் வாங்கிக்கோ என்று கூறினார். பிசுகி பிசுகி அவரிடம் எப்படியோ 40 ரூபாய்களை வாங்கி கொண்டாள் வள்ளி. அதே வேகத்தில் மருந்துகளை வாங்கி கொண்டு டாக்டரின் வீட்டுக்கு ஓடினாள். டாக்டர் கஜபதி சாமி ஐயப்பனுக்கு இன்ஜெக்ஷனும் செய்து உள்ளுக்கு மருந்தும் கொடுத்தார். மெல்ல கண்களை திறந்தான் சாமி ஐயப்பன். டாக்டருக்கும் நம்பிக்கை பிறந்தது. இனிமே பயம் இல்லை என்றார். வள்ளி அப்பாடி என்று பெருமூச்சு விட்டாள்.
சுரீர் என்றது அவளுக்கு அடிவயிற்றில். அம்மா என்று அலறிக்கொண்டு கீழே உட்கார்ந்தாள். சாமி ஐயப்பா, வாயைத் திற, இந்த கஞ்சியை கொஞ்சம் குடி என்ற மாரியன் குரலை கேட்டு கண்ணை விழித்தான் சாமி ஐயப்பன். அண்ணனா, வள்ளி எங்க என்று கேட்டு மிரள மிரள விழித்தான் சாமி ஐயப்பன். அதோ அந்த மூலையில் படுத்திருக்கா என்று கூறினான் மாரி. ஏன், அவளுக்கு என்ன உடம்பு? கவலை தாங்க முடியவில்லை அவனுக்கு. அவளுக்கா என்றான் மாரி. அதற்குள் குவா குவா என்ற மதலையின் குரல் சாமி ஐயப்பனின் காதை துளைத்தது. அண்ண என்றான் உவகையால் இதழ் துள்ள. உனக்கு மகன் பிறந்திருக்காண்டா என்று கூறினான் மாரி மகிழ்ச்சியுடன். மகனா? எனக்கா? யானை பலம் வந்துவிட்டது சாமி ஐயப்பனுக்கு. குடிசையை விட்டு வெளியேறிய மாரியை கூட கவனியாமல் எழுந்திருந்து வள்ளியின் அருகில் சென்றான். உடம்பு ஆடுதே, ஏன் எழுந்திருந்தீங்க என்று கோபித்து கொண்டாள் வள்ளி படுத்தபடியாக. குழந்தையின் அருகில் வந்து உட்கார்ந்தான் சாமி ஐயப்பன். அதன் பட்டு போன்ற கைகளை தொட்டு என்ற ஆசா என்றான். அவன் உள்ளம் துள்ளியது. வள்ளி, இவன் பிறக்காங்காட்டியும் உனக்கு நான் தோடு வாங்கி போட்டு விட்டேன் இல்லையா என்றான் மனைவியை பார்த்து. ஆமாம் ஆமாம் என்றாள் வள்ளி சலனமற்ற குரலில் உற்சாகம் பொங்க. வள்ளி, அன்றைக்கு நான் ஜுர வேகத்தில் நல்லாவே பார்க்கல, எங்கே காட்டு உன் காதை என்று மனைவியின் முகத்தருகில் குனிந்தான் சாமி ஐயப்பன். அவன் கண்கள் வள்ளியின் காதில் துளைத்தன. அங்கே அவன் கண்டது வழக்கம் போல வெள்ளை நெட்டியைத்தான். வள்ளி, தோடு எங்க? பதட்டத்துடன் கேட்டான் சாமி ஐயப்பன். என்று நெடுமூச்செறிந்த வள்ளி, இருக்குது பத்திரமா என்றாள். எங்க? செட்டியார் கடையில். ஏன்? அது இப்போ என் காதில் ஜொலிச்சுக்கிட்டு இருந்தாக்கா இந்நேரம் இங்கே உட்கார்ந்து உங்களை பார்த்து மகிழ முடியுமா? ஏன், என் கூடத்தான் இது போல பேசிக்கிட்டு இருக்க முடியுமா என்றாள் வள்ளி. வள்ளி, ஆற்றாமை மிகுந்து இருந்தது அவன் குரலில். அத்தான், நம்மளை போல உள்ளவங்களுக்கெல்லாம் அது மாதிரி சாமான்கள் மேலே ஆசையே வரக்கூடாது, வைக்கவும் கூடாது. ஆமாம் என்றாள் வள்ளி மெதுவாக, ஆனால் அழுத்தமாக. எவ்வளோ ஆசையாக வாங்கி வந்தேன் என்றான் அவன். நானும் ஆசையாக கேட்டேன், நீங்களும் ஆசையாக வாங்கியாந்து போட்டீங்க. அத்தோடு அதை மறந்துடுங்க அத்தான். இதோ பாருங்க உங்கள் மகனை, உங்களையே முழிச்சு முழிச்சு பார்க்குறான் என்று கூறினாள் வள்ளி. ஆவலுடன் குழந்தையின் முகத்தை பார்த்தான் சாமி ஐயப்பன். அது தன் வண்டு விழிகளை குறியில்லாமல் சுழற்றி கொண்டிருந்தது. பட்டு போன்ற அதன் அதரத்தில் ஆசையுடன் முத்தமிட்டான் அவன். அந்த நிமிஷத்தில் ஒரு குழந்தையைப் போலத்தான் அவன் காணப்பட்டான். அன்பானவர்களே, ஜெயலட்சுமி அவர்கள் எழுதிய கூடாத ஆசை சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.